ஒரு கதை கிடையாது. இந்த படத்துல நிறைய லவ் ஸ்டோரிஸ், குட்டி குட்டி 2 minutes லவ், 1 minute லவ், 3 minutes லவ், டிஃப்ரெண்டான அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது ஆக்சுவலி அவருக்கு எக்ஸாஜரேஷன் என்னன்னா ஒரு சிம்பிள் பியூட்டிஃபுல் சிம்பிள் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். நல்லா பர்ஃபார்மன்ஸஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பட் நல்லா இருக்கு. கதைக்கு அதுதான் தேவைப்படும். ஸோ எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தேவயானி இருக்காங்க, கௌசல்யா இருக்காங்க. இப்போ 2 ஃபேமிலிக்குள்ள அப்பா அம்மா எப்படி யோசனை பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள். பட் ஆக்சுவலி இந்த படத்துல பையனுக்கே லவ் பிடிக்காது, அந்த பொண்ணு தான் ஃபாலோ பண்ணிட்டு. சிறப்பான படம் மூவி நல்லா இருக்கு. வணக்கம், நான் கவிஞர் இந்துமதி பக்கரசாமிங்க. சக்தி திருமகன் திரைப்படத்தில் பார்த்துட்டு இப்போ தான் வெளியில் வந்தோம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறேன். இயக்குனர் அருண் அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சாரோட 25வது திரைப்படம் இந்த சக்தி திருமகன். சாமானிய மக்கள் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும், மக்கள் இருக்கக்கூடிய வழிகளின் பிரதிபலிப்பா இந்த படத்துல பல கேள்விகள். நான் சத்தமே சொன்னேன், அது மாதிரிதான் பெரியாரிசம், கம்யூனிசம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பேசப்பட்டிருக்கு. மக்கள் இன்னமும் நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சாமானிய மக்களுடைய வழிகள் தொடர்ந்து தான் இருக்குது இல்லையா? நிச்சயமா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில கேள்விகள் தான் இது. இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் நமக்கும் இப்படிதானே ஒரு நிலைமை அப்படின்னு எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குக்கான திரைப்படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான். விஜய் ஆண்டனி சார் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாரும் திரைப்படத்தை தியேட்டர்ல பாருங்க. என்ன கத்துக்க போறோம் இல்லை, எல்லாமே நடக்கிறது தான். ஜஸ்ட் இன்னுமே லைக் பி நாலேஜபிள் அண்ட் பி மோர் லைக் ஆக்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது, பொலிட்டிக்கல் இது நம்ம நாட்டோட இதுதான் கிடைக்குது. எல்லாருமே லைக் ஷுட் பி மோர் அவேர். பேசிக்லி சும்மா ஏனோ தானோன்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. ஸோ ஜஸ்ட் லைக் பீயிங் இன் தி அவேர் இட் செல்ஃப் இஸ் போதுமானது. வர்த் ஆஃப் வாட்சிங் தாராளமாக பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப தரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் 2 வைப் பாட்டும் இருக்குது, ஒரு மெலோடியஸ் பாட்டும் இருக்குது. தாராளமாக ரெண்டுமே கேட்கலாம். ஜில் ஜில் ஜில்லும் மாறுது, தாராளமாக கேட்கலாம். விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக பக்காவாக மாஸாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம் இந்த படத்தை. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற படம். இப்போ 2026க்கு ஏற்ற படம் இது. அரசியல் படம். ஆமாம், அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க. கதை கொஞ்சம் புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாருமே பேக் ஹேண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது சட்டசபையில இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணலாம், புரோக்கரேஜ் ஒருத்தர் இந்த மாதிரி பின்னாடி இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இருக்கு, அது நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. நல்லா கரண்ட்ல நடந்துட்டு இருக்கதை படமாக்கிருக்காங்க. அப்படி சொல்லுவாங்க, கரண்ட்ல நடந்துட்டு தான் படமாக்கிருக்காங்க. மேலே எடுத்த வரைக்கும் தாக்கியிருக்காங்களே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மாசிரோர் இருக்காரு, நல்லா இருக்கு. கமர்ஷியல் படமா இருக்கு. காமெடி ரோல்லாம் இருக்கா ப்ரோ? எப்படி காமெடி எல்லாம் இருக்கா ப்ரோ? காமெடி அவ்வளவா புதுசா தனியா ட்ராக்லாம் அப்படிலாம் ட்ரை பண்றேன். அந்த ஃப்ளோல இருந்தா தான். மற்றபடி ஒரு ஃபுல் ஸ்டெச்சா போயிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரையும் போயிட்டே. சாங்ஸ் எல்லாம் எப்படி? சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் நான் கடைசியெல்லாம் பார்த்தேன், விஜய் ஆண்டனி தான் போட்டுருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் ஒன்றும் தனியாலாம் இல்லை, அப்படியே அந்த ஃப்ளோல இருக்கு. நைஸ் ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட் ப்ரோ சொல்லியிருக்காங்க? புரியல. என்ன கான்செப்ட்ல லைக் நம்ம சங்கர் படம் பார்க்குற மாதிரி தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சங்கர் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப இன்டென்ஸான ஒரு பாலிட்டிக்கல் பேசியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு டைமென்ஷனில் பயங்கரமான ரைட்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லா கலரும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்கிறேன், வழக்கம் ரீசன் ஒரு அண்டர்பிளே பண்ணி பண்ணிருக்காங்க. அது ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி இருக்க போர்ஷன் பயங்கரமாக போஸ்ட் ஆகிருக்காரு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக கேமரா ரொம்ப மாதிரி ஃப்ரேம்குள்ள இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக அவ்வளோ தைரியமாக ஒரு படத்தில் இன்னைக்கு யாருமே பேச முடியாது. அதை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத விஷுவல் தெரியுமா பார்த்ததே கிடையாது இல்லையா? நிறைய லேயர்ஸாக சொல்லியிருப்பாங்க, மெட்டஃபரா சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் தான் ஸ்ட்ரைட்டாகவே டேரிங்காக சொல்லியிருப்பாங்க. அது எல்லா பவர் சென்டர்ஸ்லாம் எப்படி நார்மல் பீப்புள்ஸ் ரெப்ரஸ் பண்ணுறாங்கன்றத ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த படம் சொல்லியிருக்கு. கிளைமேக்ஸ் டூர் கிளைமேக்ஸ் நிறைய வந்துருச்சு. யாருக்கு தான் பேசணும், அங்கே நல்லவன் கட்டலாம் 2 பேர் தான் இருக்கான். எப்போ நீங்கள் எவ்வளோ பேர் தான் மெரிட்டு வந்தாலும் இந்த ஒரு சிஸ்டம் அடக்குமுறையில் பேசுறது யாருமே கிடையாது. அது யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராபின்ஹுட் படமாக இல்லாமல் எல்லாரும் கனெக்ட் பண்ணி ஒரு படமாக இருந்துச்சு.
போலீஸ்காரங்க வந்து இந்த ஹெல்மெட் போடாத டிராஃபிக் பிடிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப தப்பு. அது சொன்னார் பாருங்க, பெரிய பெரிய இதில் தப்பு பண்ணுறாங்க, அதை பிடிக்காத சாதாரண மனுஷனுங்க திடீர்னு ஹெல்மெட் போடாத பிடிக்கிறேன்றாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வெத்தலை போட்டு இது பண்ண பாருங்க, செம்மையா இருந்தது எனக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. வேற எதுவும் அவர் சொல்ற மாரி இல்லை, ஏன்னா அவர் படமே எல்லாமே ஒரு நாள் இது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கொஞ்சம் ஒரு வசனம் பேசும்போது அப்படியே ஒரு அதுல அந்த மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்க, அதான் எப்படியா இருக்குது. அவர் வர்றதுக்கும் அந்த மியூசிக்கும் செம்மையா இருக்குது. படம் நல்லா இருக்குது. எது சொல்ற மாதிரி அந்த எனக்கு அதுதான் அந்த டாபிக் சொன்னாங்க போலீஸ், அதுதான் எனக்கு சொல்லணும் போல. நல்லா உங்ககிட்ட சொன்னேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, நல்லா ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்ட் மூவி, ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிற மாதிரி தெரியல. ஐம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த மூவி. ஒரு பிரின்சிபல் ரோல் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. நிச்சயமாக மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் பேசியிருக்காரு. மக்களுக்கு தேவையான உண்மையான அரசியல் சொல்லியிருக்காரு சினிமா மூலியமா. உண்மையை பாராட்டுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாமா அந்த படம்? கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எல்லாமே படம் டிஃப்ரெண்டாக பண்ணுவார். இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்கு? அது அவர் எப்படி வித்தியாசமாக பண்ணுறாரோ இந்த படத்தையும் ஒரு வித்தியாசம் காட்டினீங்க. நம்ம அவர் இசை போட்டிருக்காரு, இசை சிறப்பாக இருக்கு, வித்தியாசமான நடிப்பு. அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார். இந்த பையனும் அதில் எடிட்டர் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல பொலிட்டிக்கலாக எடுத்திருக்கிறாங்க. மூவி நல்ல படம் சார். சாங்ஸ் எல்லாம் எப்படி? சாங்ஸ்லாம் இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்து எதிர்பார்த்த போதில் இது ஒரு பாடம் மாதிரி. இது நமக்கு ஒரு இந்த சமூகத்தில் வந்து ஒரு அரசியல் வெளியே தெரியாத ஒரு அரசியல் எப்படி இயங்குதுங்கிறத பற்றி சொல்கிற படம் இது. நிச்சயமாக வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து வெளிப்படையாக வந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து வெளிப்படையான அரசியல் கிடையாது, உள்ளன்னு ஒரு அரசியல் நடக்குதில்ல, அந்த அரசியலை பற்றி இந்த படம் நிறையாவே பேசுது. இல்லை இன்னொன்று என்ன சொல்லும் முக்கியமாக சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சில பேர்களை நமக்கு பார்க்கும் போதே தெரியும். ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் லாபி பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துணை உள்துறை அமைச்சர் கூட அவங்க வீட்டுக்கு போனார். அவரெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படம் இருக்குது. Very well acted by not only by my brother, by Vijay Anthony sir, direction super by Arun Prabhu sir. All the best for the movie. Super movie, everybody should watch it. Thank you. Pardon sir? Music la padathila? Super music. Not too much, but not much music, but a little bit. Hello. சாங்ஸ் எல்லாம் Oh, எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கு.